ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபிங் சேனல். அவங்க ரோஹித். நான் மண்டே ஒரு 4 கம்பெனிஸ் சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று ஒரு கம்பெனி அனாலிசிஸ் பண்ணி பேசியாச்சு. அதோடைய லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் கம்பெனி நாட்கோ ஃபார்மா. வளவலன்னு பேச விரும்பல, எடுத்த உடனே கம்பெனி உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா. ஸோ பேர்லேயே இருக்கு, ஒரு ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனி. இவங்க பேசிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸில் ட்ரக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ட்ரக்ஸ் அப்படின்றது மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க மெடிக்கல் டேர்ம்ஸில். ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் என்னன்னா ஃபினிஷ்டு ஃபுல்லாக இவங்களே மேனுஃபேக்சரிங் ரா மெட்டீரியல்லேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி விற்கிறது வரையும் ஒரு செட் ஆகும். இன்னொன்று வந்து அந்த ஒரு மெடிசன் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் தேவைப்படும்ல, அதை கிரியேட் பண்ணுறது ஒன்றாகும். தேர்ட் ஒன் வந்து கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங். அதாவது யாராச்சும் ஒருத்தர் வந்து எல்லா ரா மெட்டீரியல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு எனக்கு இது மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுங்க அப்படின்னா அதையும் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் அவங்களுடைய பேசிக்கான பிஸ்னஸ். இவங்களுடைய மார்க்கெட் கேப், இவங்களுடைய ரேஷியோஸ், இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் நெக்ஸ்ட் பார்ப்போம். இவங்களுடைய மார்க்கெட் கேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,114 crores, 14,114 கோடி மார்க்கெட் கேப் வருது. ஸ்டாக் பிஇ 12. எப்பவுமே சொல்றது தான், ஸ்டாக் பிஇ ₹1 ₹1 earn பண்றதுக்கு நம்ம அந்த கம்பெனிக்கு எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னு பார்க்கறது தான் ப்ரைஸ் டு earnings பிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 12 இருக்கு, ஒரு பெஸ்ட் பையாகவும் இருக்கும். அதாவது இந்த ரேஞ்சில் வாங்கும்போது பிஸ்னஸ் மாடல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு ஒத்து வருமா, இது நம்மளுக்கு புரியுதா அப்படின்னு பார்த்துட்டு இந்த பிஸ்னஸை வாங்கும்போது ஒரு பெஸ்ட் பையாக இருக்கும். ஆர்ஓசி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.7 இருக்கு. சேல்ஸ் க்ரோத் வந்து 44% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் 13% இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.05. ₹1 அவங்களுடைய காசுனா அதில் வெறும் 5 பைசா தான் கடனில் இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. டெட் ரொம்ப கம்மியாகவே தான் இருக்கு. புக் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 296. ப்ரைஸ் டு புக் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.64 டைம்ஸ் இருக்கு. கரண்ட் ப்ரைஸஸ் வந்து 788. ஒரு 400-500 ரேஞ்சில் இதை வாங்கும்போது நீங்கள் வந்து புக் வேல்யூ மட்டும் பார்க்க முடியாது, பிஸ்னஸ் மாடல்ஸை பார்க்கணும், பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறாங்க அதையும் சேர்த்து பார்க்கணும். பட் புக் வேல்யூ வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக் வேல்யூ வந்து 296 வருது. ஒரு 300-400 ரேஞ்சில் அந்த டைமிங்கில் அங்கே வாங்கும்போது நல்ல ஒரு சேஃப்டி இருக்கும், நல்ல ப்ராஃபிட்டும் பண்ணலாம். இந்த டைமிங்கில் வாங்கினீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணலாம், பட் சேஃப்டி அந்த அளவுக்கு இருக்காது. பட் பிஸ்னஸ் மாடல் நல்லா இருக்கு. ROE எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15.3. இன்டென்சிக் வேல்யூ வந்து 518. அதான் நான் சொன்னல, ஒரு 400-450, 380, 390 அந்த ரேஞ்சில் வாங்கும்போது பயங்கர சேஃப்டி இருக்கும், பயங்கரமாக ப்ராஃபிட் பண்ணலாம். பட் அந்த ரேஞ்சுக்கு வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா அதோடைய பிஸ்னஸ் மாடல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால வாங்க முடியாது. இப்போ ஒரு பைக் வாங்குறோம்னு எடுத்துப்போம். ஒரு அவங்க வந்து 70,000 பே சொல்றாங்க எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். அது வந்து ஒரு 60,000 தான் அந்த பைக் வேல்யூன்னா நம்ம வெயிட் பண்ண முடியுமா 60,000 வர வரையும்? அதை விட பெட்டர் மாடல்ஸ் வந்துட்டே இருக்கும்ல. அதே மாதிரி தான் இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இந்த கம்பெனிஸ் அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அதனால இந்த ரேஞ்சில் வாங்குறது தான் ஒரு பெஸ்ட் பையாக இருக்கும். அண்ட் தென் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 crore ஷேர்ஸ் இருக்கு. அண்ட் கரண்ட் ரேஷியோ 3.81 இருக்கு. ஏர்னிங் பேர் ஷேர் வந்து ₹62. அண்ட் டிவிடெண்ட் வந்து 1.07% இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 2. எபிட்டா ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் அமௌன்சேஷன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.92 இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 49%. ஷேர் ஹோல்டிங்ல ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அண்ட் தென் இது வந்து பேசிக்கான ரேஷியோஸ். இவங்களுடைய கீ பாயிண்ட்ஸ்னா ஒரு ஏர்னிங்ஸ் எங்க இருந்தாலும் அதிகமான ஏர்னிங்ஸ் இருக்கு, எங்க டாமினண்டா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ்ல நிறைய டாமினண்டா இருக்காங்க. எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ஃபார்முலேஷன்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸ் ஜென்ரிக்ஸ் அப்படின்றது மூலியமா 49% ஆஃப் சேல்ஸ் வருது. இந்த காம்ப்ளெக்ஸ் ஜென்ரிக்ஸ் அப்படின்றது ஒரு மெடிசன், அதுக்குள்ள நிறைய ஜென்ரிக் ட்ரக்ஸ், அதாவது நிறைய ஜென்ரிக்ஸ். இப்போ எப்படி சொல்றது, சிம்பிளா எடுத்துப்போம், எக்ஸாம்பிளோட சொல்லி சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ஏன்னா மெடிசன் அப்படின்றதுனால ஒரு எக்ஸாம்பிள் சொல். இப்போ ஒரு பைக்குன்னு எடுத்தா அது உள்ள இன்ஜன், நம்ம ஹியூமன் பாடி எடுத்துப்போம். இப்போ ஹியூமன் பாடின்னு எடுத்துட்டோம்னா ஹார்ட், கிட்னி, லிவர், லங்ஸ் எல்லாம் சேர்ந்தது தானே ஒரு ஹியூமன் பாடி. அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் ஜென்ரிக் ட்ரக்ஸ் அப்படின்றது ஒரு ஹை அண்ட் ட்ரக்ஸ், அதுக்குள்ள நிறைய இம்பார்ட்டன்டான ட்ரக்ஸை சேர்த்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அதை காம்ப்ளெக்ஸ் ஜென்ரிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 49% ஆஃப் சேல்ஸ் இருக்கு. ஸோ இது புரியும் நம்ம, ஏன்னா இது மெடிக்கல் டேர்ம்ஸ்ன்றதுனால கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்புறம் வந்து டேஷ் பார்மட்டிஸ்கல் எல்எல்சி அப்படின்ற கம்பெனியை அக்வயர் பண்ணி யூஎஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் பேரா4, இந்த பேரா4 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்மசிட்டிக்கல் இன் நர்வ்ஸ். அதாவது எப்படின்னா இப்போ இன்ஜெக்ட் பண்றோம்ல, பிளட்ல குளுக்கோஸ் ஏற்றுவாங்க, ஒரு சில மெடிசன்ஸ் ஏற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெடிசன்ஸ்லயும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டு ஃபைல் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டு ஃபைல் மாலிக்யூல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்க, ஃபைல் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு இன்னொருத்துலயும் ஃபோக்கஸ் பண்றாங்க. இதுவும் ஒரு ஹை அண்ட் ஒரு விஷயம். இந்த ஃபர்ஸ்ட் டு ஃபைல் மாலிக்யூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேரா4ல யார் ஃபர்ஸ்ட் கம்பீட் பண்றாங்களோ, யார் அந்த டைப் ஆஃப் ட்ரக்ஸை கிரியேட் பண்றாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் டு ஃபைல் மாலிக்யூல்ஸ்ல இடம் பெறுவாங்க.
இதை வந்து இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாரா 4 அண்ட் ஃபர்ஸ்ட் டு ஃபைல் மாலிகூல்ஸ் மூலியமா அவங்க பல டெண்டர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பாரா 4 அப்படின்றது நர்வ்ஸ்ல இன்ஜெக்ட் பண்ற ஒரு சில ட்ரக்ஸ். அந்த ட்ரக்ஸ் மூலியமா இவங்க பிசினஸ் மாடலை கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டு ஃபைல், அதாவது இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரக்ஸை கிரியேட் பண்றது, இவங்க தான் ஃபர்ஸ்ட்னு ஒரு அவார்ட் மாதிரின்னு சொல்ல முடியாது, அது ஒரு தகுதி மாதிரி எடுத்து நிறைய டெண்டர்ஸை வின் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஹை பேரியர்ஸ், அந்த ஹை பேரியர்ஸ் அப்படின்னு என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை அண்ட் ட்ரக்ஸை மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. லைக் டெலிவரி சிஸ்டம் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஜெனரிக் ட்ரக்ஸை மேனுஃபேக்சரிங் பண்றது, அனாலஜிக்கு தேவையான, அதாவது கேன்சருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சில ட்ரக்ஸையும் கிரியேட் பண்றாங்க. இது இவங்களுடைய பேசிக்கான ஒரு விஷயம். அண்ட் பைப்லைன், நைக் அண்ட் ஆக்டிவ் ப்ராடக்ட்ஸ். இந்த நைச்சி ஆக்டிவ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படி, இந்த நைச்சி ஆக்டிவ் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டியோவாஸ்குலர் அண்ட் இம்யூன் சிஸ்டம், அதுக்கு தேவையான ட்ரக்ஸ் அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்றது தான் இந்த நைச்சி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு பாரா 4 அண்ட் இந்த நைச்சி ப்ராடக்ட்ஸ் இது மூலியமா பயங்கரமா டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஹை அண்ட் ட்ரக்ஸ் தான். அண்ட் இந்தியாவில் கிட்டத்தட்ட 23% ஆஃப் சேல்ஸ் நடக்குது. எதை சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சம்பந்தப்பட்ட ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாலஜி, அதாவது கேன்சர் சம்பந்தப்பட்டது, அப்புறம் ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா, கார்டியாலஜி, அப்புறம் வந்து டயபெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரக்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 640 பர்சனல் அண்ட் 800 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வச்சிருக்காங்க. பர்சனலா 650யும் நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு 800 வச்சுட்டு இருக்காங்க. இது மூலியமா இவங்க கிட்டத்தட்ட 10 to 15% ஆஃப் growth டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஏபிஐ பிசினஸ். இந்த ஏபிஐ பிசினஸ் அப்படின்றது ரா மெட்டீரியல் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெடிசனுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் கிரியேட் பண்றது ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலியமா ஒரு 12% ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எதுக்கு மெயினா அவங்க எங்க ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனாலஜி. இந்த அனாலஜி அப்படின்றது தான் கேன்சர் சம்பந்தப்பட்ட ட்ரக்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் எங்க இருந்து போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட்கோ ஃபார்மால இருந்து தான் போயிட்டு இருக்கு. அண்ட் தென் இவங்க வந்து எக்ஸ்போர்ட்ஸ் எங்கெல்லாம் மேஜர்லி ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ், யூரோப், லட்டின் அமெரிக்கா அண்ட் ரெஸ்ட் ஆஃப் மார்க்கெட் வேர்ல்டு வைடு ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் மெயினா எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ், யூரோப், லட்டின் அமெரிக்கால ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் வந்து சப்சிடிரிஸ், இவங்களுடைய சப் கம்பெனிஸ் இருக்கும்ல, இவங்களே தான் ஓன் பண்ணுவாங்க. தனி கம்பெனியா ரன் ஆகுது, உள்ள தனியா இன்னொரு கம்பெனியா ரன் ஆயிட்டு இருக்கும். அதுல ஒரு 9% சேல்ஸ் ஜென்ரேட் பண்றாங்க. எங்கெங்க வந்து இது சேல்ஸ் ஜென்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேசில், கனடா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா அண்ட் பிலிப்பைன்ஸ்ல வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கனடால வந்து ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ 30+ ப்ராடக்ட்ஸ் அங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எது ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனாலஜி, கார்டியோவாஸ்குலர் அண்ட் சிஎன்எஸ் தெரபிஸ்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரேசில்ல வந்து அனாலஜிக்கும் அதர் தென் பிரைமரி ஹெல்த் கேர் தேவையான ப்ராடக்ட்ஸை ஸ்ட்ராங்கா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிலிப்பைன்ஸ்ல வந்து பெடமுஸ்டின் இன்ஜெக்ஷன், கரெக்டா ஸ்பெல் பண்றேன்னு நினைக்கிறேன். ஸோ பெடமுஸ்டின் இன்ஜெக்ஷன், அப்புறம் அனஸ்ட்ராலஜி டேப்லெட்ஸ் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சப்சிடிரி ஆஃப் நாட்கோவை வச்சு அங்க பிலிப்பைன்ஸ்ல கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா 10+ ப்ராடக்ட்ஸ் அப்ரூவல்ஸ் வாங்கி அங்க லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. டைவான்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரிக் அண்ட் சோரோஃபெனபிக் டேப்லெட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிருக்காங்க. அப்புறம் பாரா 4 அங்க லான்ச் பண்ணிருக்காங்க லாஸ்ட் இயர். அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 FDF. இந்த 6 FDF அப்படின்னு, FDFனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபுட் ட்ரிங்க் ஃபெடரேஷன் அப்படின்றத ஒரு ஃபுட் அண்ட் ட்ரிங்க், அதுக்கு தேவையான மெடிசன்ஸை பாதுகாத்து வைக்கிற ஒரு இடம். அது வந்து 6 வச்சிருக்காங்க. அண்ட் தென் ஏபிஐ மேனுஃபேக்சரிங்கும் 2 வச்சிருக்காங்க. கிராப் சயின்சஸ், இந்த கிராப் ஹெல்த் சயின்சஸ் அப்படின்றது கிராப்ஸுக்கு தேவையான மெடிசன்ஸ் மீன்ஸ் ஃபெர்டிலைசர் ஆர் அதர் தென் லைக் தட், அதை வந்து ஒரு 2 வச்சிருக்காங்க. அது மேனுஃபேக்சரிங் ஹப்பா. அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து 40 லெபார்டரிஸ் வச்சிருக்காங்க. அண்ட் 482 சயின்டிஸ்ட் இவங்க கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க R&Dக்கோசரம். அண்ட் 9% ஆஃப் ரெவன்யூ ஒரு R&Dக்கு மட்டும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் 4A இன்டு கிராப் ஹெல்த், அதாவது எவ்வளோ அவங்க கிராப்புக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 150 crores ஆஃப் கேபிட்டலைசேஷன் வச்சு நெல்லூர்ல, அதாவது ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற நெல்லூர்ல கிராப் மேனுஃபேக்சரிங், அதாவது அந்த கிராப்புக்கு தேவையான ட்ரக்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th அக்டோபர் அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுடைய பிஸ்னஸ் மாடல். அவங்களுடைய ட்ரக்ஸ் எங்கெங்க இருக்கு, இது மெடிக்கல் அப்படின்றதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ உங்களுக்கு மெடிக்கல் புரியுது, நான் சொல்ற பிஸ்னஸ் மாடல் புரியுது, இந்த நாட்கோ என்ன பண்றாங்க அப்படின்னு பேசிக்கா உங்களுக்கு புரியுதுன்னா நீங்க இந்த பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதர் தென் தட் இதுக்குள்ள போவது பெஸ்ட். பிஸ்னஸ் மாடல், நான் எப்பவுமே சொல்றது பிஸ்னஸ் மாடல் புரியணும், என்ன பிஸ்னஸ்ல இருக்காங்க அப்படின்னு புரியணும், அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு இந்த பிஸ்னஸ் மாடல் புரியுது, அதனால நான் இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் கிடையாது, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. அண்ட் தென் வந்து குட் குவார்ட்டர் கொடுத்துட்டு இருக்காங்க, ப்ராஃபிட்ஸ் பெட்டரா கொடுத்துட்டு இருக்காங்க.
அப்புறம் டிவிடெண்டும் கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் வேல்யூ நானும் அப்பயே சொல்லியிருந்தேன். புக் வேல்யூ கொஞ்சம் ஹைல தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் குறையும் போது வாங்குறது ஒரு பெஸ்ட் ரிட்டர்னாக இருக்கும். அண்ட் தென் கொஞ்சம் சேல்ஸ் க்ரோத்தும் குறைஞ்சிருக்கு. ஒரு 5 இயர்ஸை கம்பேர் பண்ணப்போ இப்போ சேல்ஸ் க்ரோத் குறைஞ்சிருக்கு. பட் நான் எப்பவும் சொல்றது தான், பிளட் இன் த மார்க்கெட் டேக் அ பக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக சொல்றேன்னு நினைக்கிறேன். ஸோ பஃபட் சொல்லுவார் எப்பவுமே, எப்போ மார்க்கெட்ல பிளட் இருக்கோ நம்ம அப்போதான் பக்கெட் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் அள்ளி எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு. அதாவது எப்போ ஷேர் மார்க்கெட் பிரைசஸ் குறையுதோ அப்போ உள்ள போய் ஷேர்ஸை வாங்கணும் அப்படின்ட்டு. இவங்களுடைய அப்போசிஷன்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் ஃபார்மா, சிப்லா, டாக்டர் ரெட்டி, சைடஸ் லைஃப் ஸ்டைல், லுபின், அல்கெம் லேப், இவங்க வந்து ஒரு 6th லார்ஜஸ்ட் கம்பெனியா ரன் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சன் ஃபார்மா வந்து 33 பில இருக்கு. இவங்களுடைய அப்போசிஷன்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். சிப்லா பாத்தீங்கன்னா 27ல இருக்கு. டாக்டர்ஸ் ரெட்டி வந்து 18ல இருக்கு. ஜைடஸ் வெல்னஸ் 20ல இருக்கு. அவங்களுடைய பிசினஸ் மாடல் டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால நான் அந்த சைட் போக மாட்டேன். சன் ஃபார்மா, சிப்லா கம்மியாகும் போது வேணா வாங்கலாம். பட் அது வந்தப்போ பார்க்கலாம். ஸோ சிப்லா ஒரு 18ல இருக்கு. நான் வந்து 18 கொடுத்து, அதாவது டாக்டர்ஸ் ரெட்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நெட் குவார்ட்டர் மட்டும் சாரி டாக்டர் ரெட்டி வந்து 18 பிஇ கொடுத்து வாங்கணுமா இல்ல நாட்கோ ஃபார்மா 12 பிஇ கொடுத்து வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா, நான் நாட்கோ வாங்குவேன். அதர் தென் தட் என்கிட்ட காசு இருந்தா டாக்டர் ரெட்டி வாங்கலாம். அதே மாதிரி டாக்டர் ரெட்டில என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5722 rupees ஒரு ஷேர். ஸோ அதுதான் பிரச்சனை. வேல்யூவேஷனுக்கு அதுக்கு ஏத்த வேல்யூவேஷன் அங்க இருக்கு. பட் 5000 ஒரு ஷேருக்கே நான் 5000 பே பண்ணுமா அப்படின்றப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தான். இவங்களுடைய குவார்டர் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் மாசம் வந்து 20 crores 20 rupees வந்து இபிஎஸ். அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 369 crores earn பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 crores earn பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர். ஏர்னிங் பர் ஷேர் வந்து 39. இதுக்கு மேல இந்த இயர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1127 crores கெஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அது சேஞ்ச் ஆகலாம். சேஞ்ச் ஆனால் இதோடைய ஷேர் ப்ரைஸஸ் குறையும். அப்போ நம்ம திருப்பி உள்ள போயிட்டு வாங்கிக்கலாம். இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 49% இருக்கு. எஃப்ஐஐஸ் வந்து ஒரு 12% ஓன் பண்றாங்க. அண்ட் டிஐஸ் வந்து 14%. பப்ளிக் நம்பர் மாதிரி ஆட்கள் 23%. டோட்டலா 1,63,753 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. நான் எப்பவும் சொல்றது தான், எஃப்ஐஐஸ் உடைய இன்வால்வன்ஸ் இருக்குன்னு அந்த ஷேரை நீங்க வாங்க ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐஸ் கிட்ட ஒரு பெரிய ரிசர்ச் டீம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் அவங்க கரெக்டாக ரிசர்ச் பண்ணி பண்ணுவாங்க. அதர் தென் தட் நம்மளும் ரிசர்ச் பண்ணணும். நான் சொல்றதை நம்பி வாங்காதீங்க. நீங்களும் நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ரிசர்ச் வச்சு நான் சொல்லியிருக்கேன். எந்த கம்பெனியும் வாங்குங்க வித்துருங்கன்னு சொல்ல. இது என்னுடைய ஓன் கருத்துக்களை தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்றதுனால நான் நிறைய மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருப்பேன். அதனால அதை ஏதாச்சும் தப்பு இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.